விடாமுயற்சியால் விஸ்வரூப வெற்றி பெறும் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு யோகா காலம் வந்திருக்குங்க. அதாவது 5 கிரக சேர்க்கைகள் உங்கள் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணிக்க போகிறா. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தடைபற்ற நிறைய விஷயங்கள் விடைகளாக மாறப்போகுதுங்க, மாற்றுக்கருத்தில். இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் கேள்வி சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள், பதிலளிக்கப்படும். இப்போ 5 கிரகங்கள் மீனராசியில் உச்சம் பெற்ற சுக்கிரனோட பயணிக்க போகுது. அதில் பார்த்திங்கன்னா பொதுவாக சுக்கிரன், சனி, அது மட்டும் இல்லாமல் ராகு, சூரியன் 11ஆம் அதிபதி கூட புதன். இங்கே ஒரு பரிவர்த்தனை யோகம் வேறு சொல்லவா வேணும். உங்களுக்கு அனைத்து கிரகமும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குதுங்க. அதை பற்றி தான் தெளிவாக பார்ப்போம். இப்போ திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏற்படுகிற முக்கிய மாறுதல்கள், அதோட தொழிலில் ஏற்படக்கூடிய விருத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதாரத்தில் இப்போ வண்டி வாகன ஒரு யோகம் இருக்குது, அதை பற்றி பேசிடுவோம். ரைட். பொதுவாக விருச்சிக ராசின்னு சொன்னாலே இவங்களுக்கு தைரியமும் உண்டு, அதே போல் தெளிவான சிந்தனை எடுக்கக்கூடிய ராசிகள். காலபுருஷனுக்கு 8ஆம் இடமா இருக்கனால ஆழ்ந்து யோசனை பலமுறை செய்வாங்க. ஆனால் ஒன்ஸ் முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு ப்ராசஸ் பண்ணிட்டே போவாங்க. இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன தெரியுங்களா? ஃபஸ்ட்டு இவங்க தைரியமாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறது, தெரியாத விஷயத்தை தெரியலன்னு சொல்லிட்டு அடுத்தது படிநிலைக்கு போகக்கூடிய அம்சம் உண்டு. ஒரு சிலரில் பார்த்திங்கன்னா இவங்க அவசரப்பட்டு பேசுகிறாங்க, துடுக்காக பேசுகிறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் பழகி பார்த்தா தான் தெரியும் இவங்க கரெக்டாக பேசுகிறாங்க. பேச்சு மட்டும்தான் அப்படி இருக்குமே தவிர, ஆனால் பலாப்பழத்தை உரித்தா எவ்வளோ பழங்கள் அருமையாக இருக்குமோ அதுபோல் கனிவான உள்ளம் கொண்டவங்க. இவங்க நட்பை பாராட்டுறதில் பாராட்டு சிறந்தவங்க. ஒருத்தங்க நல்லது செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள பாராட்ட முதலாளாக இருப்பாங்க இவங்க. அதே தப்பு செஞ்சிட்டா முதலாளாக தவறுன்னு சுட்டி காட்டுறதும் இவங்க தான். அந்தளவுக்கு ஒரு இனிய குணம் படைத்தவங்க இவங்க. இவங்களை பற்றி தெளிவாக இன்னும் பார்ப்போம். பொதுவாக பஞ்சமஸ்தானத்தில் 5 கிரகம் இருக்குது. அதோட ப்ளஸ் பாயிண்ட் தெரியுங்களா? 2, 5க்குரிய குரு பகவான் 7 வக்ரம் பெற்றது, நிவர்த்தி அடைஞ்சது. அப்போ குரு சுபம், குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குங்க. குரு பார்வை கோடி புண்ணியங்கிற மாதிரி குரு மனசுக்கு ஃபஸ்ட்டு மனசு ரிலாக்ஸேஷன் ஆகிற சூழ்நிலை, மன நெருக்கடி குறையிற காலகட்டம், வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவுகள் இயற்கையாகவே எடுக்கக்கூடியது இன்னும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இப்போ திருமணம் பற்றி பேசுகிறோம். திருமணம் ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. இது உங்களுக்கு மே வரைக்கும் நல்ல யோகமாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் நிறையா வரும். தயவுசெய்து சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்தால் அது என்னென்னு பார்த்து முடிவு பண்ணி திருமணத்தை பண்ணிக்கங்க. ஏன்னா திருமண வாய்ப்புகள் இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ அது சரியில்லை இது சரியில்லைன்னு காலத்தை தாழ்த்திட்டு பின்னர் வாய்ப்புகள் பார்க்கும்போது இது வர திருப்பி 2 வருஷம் ஆயிரும். அப்போ இன்னும் 2 வருஷம் கழித்து இந்த மாதிரி வாய்ப்புகள் தசாபுத்தி ரீதியாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. கோச்சாரத்தில் உங்களுக்கு சாதகமான கால சூழ்நிலை வந்தாச்சு. திருமணத்துக்குண்டான காலகட்டம். நீங்கள் தயவுசெய்து குயிக்காக ப்ராசஸ் பண்ணி வெற்றி வாய்ப்பை பார்த்துக்காங்க. ஒரு திருமணம் எப்படி வரும்னா ஆல்ரெடி தெரிந்த வரனாக இருக்கும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம், ஒரு சிலருக்கு உறவில் திருமணம். அப்போ திருமணம்ங்கிறது ஆல்ரெடி ஒரு வகையில் தெரிஞ்ச பொண்ணுங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் வரும். இப்போ திருமணம்ங்கிறது சார் கொஞ்சம் கம்யூனிட்டி உட்பிரிவு மாற்றலாமா, இல்லை வயசு வித்தியாசம் எப்படி இருக்குமா, அதெல்லாம் லக்ன ரீதியாக மற்ற அம்ச ரீதியாக பார்த்து ஃபைனலைஸ் சொல்ல வேண்டியது. கோச்சாரத்தை திருமணத்தை சுட்டி காட்டிடுச்சு. அப்போ வயது வித்தியாசங்கள், உட்பிரிவுகள், தாலி வடிவங்கள் இது மாதிரிலாம் இருக்குது. அதை விட திருமணம் பொண்ணோட ஊரில் வைக்கணுமா, மாப்பிள்ளையோட ஊரில் வைக்கணுமா, கோயிலில் வைக்கணுமா, மண்டபத்தில் வைக்கணுமா, இதெல்லாம் இருக்குது. தோஷமுள்ள ஜாதகத்துக்கு ஒரு சில பரிகாரம் செஞ்சிட்ருமோ, அந்த பரிகாரம் என்ன, இவ்வளோ நுட்பமாக பார்க்கணுங்க. அப்போ தான் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு நல்ல ஜோதிடரை ஆலோசனை பண்ணிவிட்டு ஃபைனலைஸ் முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஜோதிடம் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். சரி, ரைட்டு. இப்போ சொத்துக்கள் போகிறேன். வேலைக்கு முன்னாடி சொத்து இங்கே விஷயமா இருக்குது. உங்களுக்கு 3, 4க்குரிய 5ல் பயணிக்குது. சொத்து வாங்கும் யோகம் இருக்குங்க. இப்போ தான் ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், இல்லை ஒரு பைக்கை மாற்றலாம், ஒரு இடம் வருது, இடத்த பார்க்கலான்னு ஒரு எண்ணங்கள் வருகிறது. ஆக மொத்தம் சொத்தில் விருத்தி உண்டு. இதற்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக இருக்கும். ஒரு வளர்ச்சி உண்டு. இந்த சொத்தை நீங்கள் வாங்கலான்னு நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கோச்சாரத்தில் சூப்பராக இருக்குங்க. தசாபத்தி வேணால் பார்த்துக்கங்க. இப்போ கோச்சாரத்தில் சாதகமான சூழ்நிலை வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் எதிர்பார்த்த தொகையில், எதிர்பார்த்த ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுக்கு சொத்து அமையும். இதனோட சிறப்பம்சம், நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற வீட்டுக்கு அருகில் சொத்து அமையும். சார் வீட்டு பக்கத்தில் ஒரு சொத்து வருது, வீட்டுக்கு பக்கத்துலேயே கூப்பிட்றாங்க, ஒரு கேட்குறாங்க, கொஞ்சம் தொகை பெருசாக இருக்க பார்க்கலாமா, இல்லை லோன் போட்டால் கிடைக்குமா, கடனை அடைச்சிருவேனா, ஆக மொத்தம் சொத்து வகை.
இப்போ இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, சார் ஆல்ரெடி ஒரு வண்டி இருக்குது, இன்னொரு வண்டி வாங்கலாமா, அதே மாதிரி ஒரு வண்டி போட்டு வாடகைக்கு விடலாமா, இப்படி ஒரு கேள்வி வரும். அதற்கு வாய்ப்புண்டு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, சார் கட்டடம் கட்டி விற்கலாமா, இல்லை கட்டடத்தை வாங்கி விற்கலாமா, அப்போ அது சம்மந்தப்பட்டதுக்கு பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக பார்க்கணும். அப்போ உங்களுக்கு தொழில் விருத்தி அடையக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு. அப்போ நீங்கள் இந்த கட்டடம் சம்மந்தப்பட்ட தொழிலை தைரியமாக பண்ணலாம். இப்போ மற்ற தொழிலை பற்றி பார்ப்போம். உங்கள் 10ஆம் அதிபதி உங்கள் ராசியில் 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பயணிக்கிற மனசுக்கு பிடித்த நிறைவான தொழிலாக இருக்க போது கூட உச்சம் பெற்றதுனால வாய்ப்புகள் அதிகரிக்கும். இப்போ ரொம்ப நாளாக ஒரு சீர்திருத்தம் பண்ண வேண்டியது பெண்டிங் ஆகிட்டே இருந்திருக்கும். இந்த விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தால் மாறிட்டே இருக்குது. இப்போ டக்குன்னு ஒரு வாய்ப்பாக வந்து கிடைக்கும். இப்போ தொழில் சம்மந்தப்படலாம் புது புது அறிமுகங்கள், புது ஆப்பர்ச்சுனிட்டிகள், தொழிலில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன மைனஸை சரி செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முதலீடு போட்டு கொஞ்சம் டெவலப் பண்ண நினைக்கிறேன், முதலீடு கிடைக்கலான்னு இருப்பாங்க. இப்போ ஒரு சிறு தொகையை கொடுத்து உங்களை மீட்டு பிஸ்னஸை டெவலப் பண்ண வாய்ப்பு உண்டு. அப்போ பிஸ்னஸை விருத்தி பண்ணுறதுக்கு ஒரு சிறு முதலீடு தேவை. அது உறவு வகையில் இருக்கும், இல்லை வேற ஒருத்தர் வகையில் திடீர்னு கிடைக்கும். அந்த யோகத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கு பரிகாரம் என்னமோ அதை பார்ப்போம். இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் சார் டைஅப் கேட்குறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கவனம் பாருங்கள். டைஅப் வேணுமா, ஒத்து வருமா, வராதா, லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மானு அதெல்லாம் பார்க்கணும். அப்போ பிஸ்னஸை டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டங்கிறது மாற்று கருத்து இல்லை. சரி, வேலை. பொதுவாக உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 9ல் நீச்சம் பெற்று பாதகஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் ஒரு குழப்பமான நிலையில் இருந்தார். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, கோச்சார கிரகங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக இருக்குது, இன்க்ளூடிங் செவ்வாய். அப்போ வேலைன்றதில் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. பயணங்களுக்கு பின் யோகம். சின்ன சின்ன பயணங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. பயணத்தின் பின் யோகம் வருகிறது. உங்களுக்கு ஒரு அப்லிஃப்ட் ஆகிற சூழ்நிலை. ரொம்ப நாளாக சம்பள உயர்வு போடலை, அந்த சம்பள உயர்வுக்கு உண்டான காலகட்டம். சம்பள உயர்வு நீங்கள் தைரியமாக கேட்கலான்னே சொல்கிறேன். அப்போ இப்போ ஒரு கேள்வி வரும், சார் இதே இடத்துல கன்டினியூ பண்ணலாமா, வேறு இடத்த மாறலாமா? அதை நம்ம ஜாதக ரீதியாக பார்த்து தசாபதி கால்குலேட் பண்ணோம். இப்போ என்ன வருதுன்னா, தொழிலில் முன்னேற்றம், ஒரு விருத்தி பண்ண வேண்டியது. இந்த வேலை சம்மந்தப்பட்டதில் காம்படிஷன் உண்டு. இப்போ ஒரு போஸ்டிங் இருக்குன்னா 2-3 பேர் ஒன்றா வருவாங்க. சார் எனக்கா அவங்களுக்கான ஒரு காம்படிஷனாக இருக்குது சார், அது என்ன பண்ணுறதுன்னு வரும். அந்த காம்படிஷனில் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தி நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடுங்க. ரைட். இப்போ 8ஆம் அதிபதி 6 சம்பந்தம். 8-6 சம்பந்தம் வந்துட்டாலே ஒருவி சம்மந்தப்பட்டு பற்றி பேசக்கூடாது. அப்போ இந்த அதிர்ஷ்டத்துக்கு பின்னாடி விரயம் பண்ணக்கூடாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், லாட்ரி வாங்குகிறேன், கிடைக்குமா அப்படிலாம் போய் விரயம் பண்ணிடக்கூடாது. அது யோகம் இல்லை. இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதில் கட்ட மறந்துடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்குது சார், ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்குது, இதெல்லாம் மறந்துட்டேன். அப்போ அந்த இன்சூரன்ஸு அந்த சமயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் மெதுவாக செல்லணும். இந்த ஒரு பாயிண்ட். ஏன்னா 8-6 சம்மந்தம் அதையும் சொல்லி தான் ஆகணும். அதுதான் யோகம். இப்போ ரொம்ப நாளாக வட்டிக்கு வட்டி கட்டிகிட்டு இருந்தோம் சார், கடன் அடைக்க வழி கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு உங்களுக்கு வழி பிறக்க போகுது. இந்த வழியிலிருந்து மீண்டு வர போகிறீங்க. கடன் குறையும் காலகட்டம் வந்தாச்சு. அடகு வைக்கப்பட்ட இடம், அடகு வைக்கப்பட்ட நகையை மீட்கும் காலம் வருகிறது. மற்றவர் உதவியால் மீட்க போகிறீங்க. தொழில் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், அது மூலம் சரி செய்ய போகிறீங்க. இப்போ ரெகுலரைசேஷன் உண்டு. மூத்த சகோதரர்கள் உறவினர் வகையில் ரொம்ப நாள் கழித்து இதாக இருக்கும். இதனால் குறை சொல்லிகிட்டு இருந்தாங்க, இப்போ உங்களுக்கு நல்ல வகையாக சொல்ல போகிறாங்க. அப்போ இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சரி, ஹெல்த்தை பற்றி பார்த்துட்டு அப்புறம் தொழில் ரீதியாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உறுதியாக பதில் அளிக்கப்படும். முக்கியமாக ஹெல்த், இது எலும்பு சம்மந்தப்பட்ட ரத்தத்தினோட அணுக்கள் எண்ணிக்கை மாறுதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதை கவனம். அஜீரணம் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது, அதை பார்த்துக்கணும். இந்த வயசானவங்களுக்கு ஒரு சிலருக்கு இதயம் சம்மந்தப்பட்ட, இந்த ஒரு சிலருக்கு கேன்சர் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்தவங்களுக்கு, இந்த விபத்திலிருந்து மீண்டு வந்தவங்க, அவங்க ஒரு ஜாதக ரீதியாக பார்த்து டாக்டரை திருப்பி கன்டினியூ பண்ணணுமா, திருப்பி பார்க்கணுமா, இன்னொரு மருத்துவ ஆலோசனை எடுக்கணுமான்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கால சூழ்நிலை. நிறைய விஷயம் நல்லதாக இருந்தாலும் ஹெல்த்துங்கிற பாயிண்ட் ஆஃப் விஷயத்தில் கவனம். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறதுனால ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனைகள் கேஸு மாதிரி இருந்தால் அதை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ பொறுமையாக நிதானமாக 5 கிரக சேர்க்கையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துங்க. ஏன்னா
5 கிரகங்கள் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த குறிப்பிட்ட காலத்தை பயன்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு வெற்றி அபரிதமான வளர்ச்சி இருக்கும். ரைட். இப்போ என்ன கோயில் வழிபாடு பண்ணால் இன்னும் வெற்றியாக இருக்கும், என்ன இதை பார்ப்போம். குறிப்பாக உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டியது குரு பகவான் வழிபாடு. ஏன்னா தட்சிணாமூர்த்தி குரு பகவான் இந்த அம்சத்தில் இருக்கிற தயவுசெய்து வழிபாடு செஞ்சுக்கங்க. இது உங்களுக்கு இந்த குரு பார்வை ஆல்ரெடி இருக்குது, சுப குரு பார்வையாக இன்னும் வளர்ச்சி அடையும். இப்போ அடுத்தது விநாயகர் சம்மந்தப்பட்டது. 11இல் இருக்கிற கேது பகவான் உங்களை இன்னும் வளர்ச்சி அடைய விநாயகர் சம்மந்தப்பட்ட வழிபாடாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா முகம் ஆஞ்சநேயர் சம்மந்தப்பட்டது, முகம் மாறிய கடவுள்கள், அதாவது விநாயகர் ஆஞ்சநேயர்கள். அப்போ இந்த மாதிரி கடவுளை வழிபடும் போது உங்களுக்கு ப்ளஸ் அதிகமாகும், மைனஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.